பையன் அம்மா பிள்ளை. இந்த வரன் வேண்டாம். தோழி வீட்டிற்கு 2 நாட்கள் விருந்தாளியாக சென்று திரும்பிய மகள் தீபிகா வீட்டில் நுழைந்த அடுத்த நொடியே அந்த அதிர்ச்சி செய்தி சொல்லி தலையில் குண்டை தூக்கி போடுவாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை திருவேங்கடம். வரன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வேண்டாம் என்றால் கிள்ளி எறிய அது ஒன்றும் கிள்ளுக்கீரை இல்லை. 4 நாட்களுக்கு முன்புதான் திருச்சியிலிருந்து தஞ்சை வந்து தீபிகாவை அம்மா, அப்பா, அருண் மூவரும் பெண் பார்த்து விட்டு சென்றார்கள். அக்கு தொக்கு இல்லாத இடம். மூத்தவனுக்கு மனம் முடித்து டெல்லியில் குடித்தனம். அருண் 2வது. திருச்சி பாரத் எலக்ட்ரானிக் கம்பெனியில் வேலை. கை நிறைய சம்பளம். நாத்திகள் பிக்கல் பிடுங்கள் இல்லை. 2மே ஆண் மக்கள். அம்மா அப்பாக்களும் அரசு வேலையிலிருந்து ஓய்வு. பிள்ளைகள் அவர்களுக்கு கையை அறுத்து கொண்டு சோறு போட வேண்டியதில்லை. முதியோர் இல்லத்திற்கு கொண்டு விடும் அளவிற்கு அவர்களுக்கு அதிக வயதாகி படுத்த படுக்கை இல்லை. முதுமை தெரியாமல் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அருணும் பார்க்க கண்களுக்கு லட்சணம். அவர்களுக்கும் பெண், படிப்பு, நிறம், உயரம் எல்லாம் பிடித்து அப்பொழுதே சரி சொல்லி போய்விட்டார்கள். இவளும் தலையாட்டி விட்டாள். நல்ல நாள் பார்த்து இரு வீட்டார்களும் சந்தித்து பேசி நாள் குறித்தால் வேலை முடிந்தது. அந்த நல்ல நாளும் நாளை மறுநாள். இப்படியான சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு குண்டை போட்டால் யாருக்கு தான் அதிர்ச்சி வராது? பெற்ற தாய் தங்கம்மாளும் காதல் மகள் சொன்னதை காதில் வாங்கி வந்து தாங்க முடியாமல் என்னடே சொன்ன அதட்டி அதிர்வாய் ஏறிட்டாள். இந்த வரம் வேண்டாம்னேன். இவளும் அம்மா அதட்டில் உருட்டலுக்கு மிரளாமல் சொன்னாள். ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலை? அன்னைக்கு சம்மதிட்டு விட்டு இன்னைக்கு வேண்டாம்னா என்ன அர்த்தம்? விவரம் வேணாமா? அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை என்றனாலும் உன்னை பெத்த எங்களுக்கு தெரியணும். அந்த கன்றாவியை நான் கண்ணால பார்த்தேன். முகத்தை சுழித்து வெறுப்புடன் தீபிகா சோஃபாவில் அமர்ந்தாள். ஏன் திருச்சியில் உன் கண் முன்னால் அவன் எவளோடாவது கைகோர்த்து சுத்தினானா? அப்படி சுத்தினாதான் பரவாயில்ல, ஆளை ஆம்பளன்னு ஒத்துக்குவேனே. வேறு எந்த கன்றாவியதான் சொல்ற? பெற்றவளுக்கு திகைப்பு. விலாவாரியாய் சொல்றேன். என் தோழி வீட்டுக்கு அடுத்த வீடுதான் அவர்கள் வீடு. இவள் வீட்டு மாடியிலிருந்து பார்த்தால் அவர்கள் வீட்டு கொல்லை புழக்க வழக்கம் நல்லா தெரியும். சரி, திருவேங்கடம் உன்னிப்பாய் கேட்டு தலையாட்டினார். அங்கே இந்த வரன் அருணை இடுப்பில் துண்டோடு தரையில் உட்கார வச்சு பாச அம்மா பிள்ளைக்கு தலையிலிருந்து உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி விடுறா. எண்ணெய் குளியல். மகனுக்கு அம்மா எண்ணெய் தேய்ச்சி விடுறது ஒன்றும் தப்பு, பாவ காரியம் இல்லை. மேலே சொல்லு திருவேங்கடம். தீபிகா திகைத்தாள். நிஜத்தை தான் சொல்றார் உன் அப்பா, அதுல என்ன குத்தம் குறை? இங்கதான் தப்பு பண்றீங்க. பிள்ளைங்களுக்கு வரம் தேடும் பெத்தவங்க இப்படிதான் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் ஜோடி சேர்த்து விட்டு பின்னால பொண்ணு சரியில்லை பையன் சரியில்லைன்னு கஷ்டப்படுறாங்க. விபரமா சொல்லி தொலையடி சனியன. தங்கம்மாள் கடுப்பானாள். என்கிட்ட கடுப்படிச்சு என்ன பிரயோஜனம்? 5 வயசு பையனுக்கு அம்மா 6 அமர எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினால் அது சந்தோஷம். சரி, அதுவே 30 வயசு பையனுக்கு செய்து விட்டால் சரியா? அதை நீயே சொல்லு திருவேங்கடம். பையன் அம்மா கொண்டு அம்மா பிள்ளைன்னு அர்த்தம். இதுல என்ன விவகாரம் வில்லங்கம் இருக்கு? பையன் அம்மா பையனாய் வளர்றான். அவன் அம்மா பேச்சை மட்டுமே கேட்பான். தாய் சொல்லை தட்டமாட்டான். இடையில் வந்த பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டான். அப்படியே அரச புரசலாய் கேட்டு ஆள் மனைவி மேலே பாசமாய் இருந்தாலும் பெத்தவளுக்கு பொறுக்காது. இத்தனை நாட்கள் தன் பேச்சை கேட்டு தனக்கு பிள்ளையாய் இருந்தவன் இன்னைக்கு வந்தவள் பேச்சை கேட்டு ஆடுறாளுன்னு பொற்சரிப்பு பொறாமைப்பட்டு பெண்ணை கொடுமைப்படுத்துவாள். இல்ல பையனிடம் மனைவியை பத்தி தாறுமாறாய் வத்தி வச்சு கணவன் மனைவியை பிரிக்க ஏற்பாடு செய்வாள். இப்படி நிறைய குடும்பம் சிதைஞ்சிருக்கு. கணவன் மனைவி வாழாமல் விவாகரத்தாகி பிரிஞ்சும் இருக்காங்க. அப்பா ஆம்பளை பிள்ளையாய் இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாய் இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேல தன் வேலை தேவைகளை தானே செய்ய பழகிக்கணும், செய்யணும். அப்படி செய்யலனா அந்த பிள்ளை என்னைக்கும் அடுத்தவர்கள் கையை எதிர்பார்த்தே இருக்கும். இப்போ இந்த அருண் இப்போ அம்மா கையை எதிர்பார்த்து இருக்கிறார். தாலி கட்டின மறுநாளிலிருந்து மனைவி கையை எதிர்பார்ப்பார். புருஷன் பொண்டாட்டி கையை எதிர்பார்க்கிறது சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இது சந்தோஷமான சமாச்சாரம் இல்ல, தப்பு. பெண்ணுக்கு தலைவலி தொல்லை. தன் சுமைக்கு மேல் இன்னொரு சுமையையும் சுமக்க பெண் என்ன புதிமாடா? இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் சரியா? கணவன் மனைவி வேலைக்கு போய் வீடு திரும்பியதும்
புருஷன் தொல்லை இல்லாமல் ஓய்வெடுக்க மனைவி அலுவலக வேலை, வீட்டு வேலை, புருஷன் வேலை எல்லாத்தையும் செய்யறது எப்படி சரி? எவ்வளவு கஷ்டம்! புரியுது உணர்ந்து புருஷன் பொண்டாட்டி இருவரும் சேர்ந்தே தலையாட்டினார்கள். அப்புறம் இந்த மாதிரி ஆட்களுக்கு சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கும் சுய புத்தி இருக்காது, சொல் புத்தி தான் இருக்கும். அப்பா, சொந்த புத்தியில் செயல்பட்டு தன் தேவைகளை தானே பார்த்து முடிவெடுக்கும் திறனோடு ஆம்பளையாய் இருக்கணும், பொம்பளையாய் வளரணும். இதுதான் சரி. இந்த விஷயத்தில் அவர் தள்ளுபடி. நான் நிராகரிக்கிறேன். வேணாம்னு சொல்லிடுங்க. தீபிகா கராராய் சொல்லி அவர்களை ஏறிட்டாள். திருவேங்கடம் தங்கம்மாளுக்கு எல்லாம் புரிந்தது. ஒரு சின்ன விஷயம். இந்த காலத்து பெண்கள் எவ்வளவு நுணுக்கமாய் யோசிச்சு தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வாழ்வை திடப்படுத்தி கொள்கிறார்கள் என்று வியந்து ஆச்சரியப்பட்ட திருவேங்கடம் அடுத்த வேலையாய் பெண் சொன்னதை செய்ய தன் கைபேசியை எடுத்தார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.